முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் திருச்சி, பெங்களூரு நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். தாம்பரம், சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சிவகங்கை சிராவயல் மஞ்சு விரட்டில் உயிரிழந்த 2 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. பில்கிஸ் பனோ வழக்கில் சரணடையும் கால அவகாசத்தை நீட்டிக்க கோரி குற்றவாளிகள் 3 பேர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். 21ஆம் தேதிக்குள் சரணடைய நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் நாளை விசாரணை. பிரதமர் நரேந்திர மோடி வருகையை ஒட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் உயரதிகாரிகள் ஆலோசனை கூட்டம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நாளை தொடங்கி வைக்க உள்ள நிலையில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. தமிழகத்தில் அடுத்த 2 வாரங்களுக்குள் டெங்கு தொற்று முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்படும். பொது சுகாதாரத்துறை இயக்குநர் தகவல். மசூதியை இடித்துவிட்டு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியதில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என கூறிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கோயிலை இடித்துதான் மசூதி கட்டப்பட்டதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பதிலடி. மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை, உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. அதனால் இடிக்கப்பட்ட இடத்தை அதை உரிமையாளர்களுக்கு ஒப்படைப்பதானே நியாயமாக இருக்கும். அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். போக்குவரத்து தொழிலாளர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் அவர்களது கோரிக்கைகள் குறித்து முடிவு எட்டப்படும். நாளை பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் கடலூரில் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. புதுக்கோட்டை வடமலாப்பூரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டி. 3 சுற்று முடிவில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் களம் கண்டன. செங்கோட்டை நகராட்சி தலைவர் சுப்புலட்சுமிக்கு எதிராக உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. 24 உறுப்பினர்களில் 13 பேர் மட்டுமே பங்கேற்றதால் தீர்மானம் தோல்வியில் முடிந்ததாக அறிவிப்பு. பாகிஸ்தானின் ஜெய்ஷ் உல் அடல் பயங்கரவாத அமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்திய ஈரான் ராணுவம். பாகிஸ்தான் நடத்திய பதில் தாக்குதலில் 4 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்ததாக தகவல்.